எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கபீர்தாசர் கதை. கபீர் ஆக்சுவலா ஒரு முஸ்லீம். அவர் எப்படி ராமருக்கு பக்தரானதுதான் இது கதை. இது ரொம்ப முக்கியமான கதை, அருமையான கதை, ரொம்ப அழகான கதை. கபீர்தாசர் கதையை சொல்றேன். வாரணாசிக்கு பக்கத்துல, காசியில தமால்னு ஒரு முஸ்லீம். அவரோட ஒய்ஃப் ஜிஜா பீபி. இந்த ஜிஜா பீபி 2 பேரும் ரொம்ப நியாயமா அவ நெசவு தொழில் பண்ணி அவ நியாயமா வாழ்ந்துட்டு வரா. தினமும் யாருக்காவது ஏழைகளுக்கு சாப்பிட மாட்டான். குரான்லயே என்ன சொல்லிருக்குன்னா, பக்கத்துல ஒருத்தர் பசியோட இருக்கும்போது நீ சாப்பிட்டா அது பணத்தை பிடுங்கி தின்றதுக்கு சமம், ஒரு பணத்தை தின்றதுக்கு சமம்னு குரான்லயே. அதனால அந்த வழக்கப்படி அவர் யாருக்கும் சாதம் போடாத சாப்பிட மாட்டார். புறவாழ்வாளுக்கெல்லாம் அந்த அன்னதானம் நிறையா பண்ணி அது மாதிரி அவங்களுக்கு அன்னதானம் சாப்பிட்ற அன்னதானம் பண்ண காலத்து பெரிய அன்னதானம் பண்ண. அதே மாதிரி ஒரு பக்தர் ஒரு ராம பக்தர் பெரியவர் அவர் வீட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது சாப்பிட வரும்போது இவர் முஸ்லீம்னு தெரியல. அவரும் சாப்பிட்டு போகும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாரு. அப்ப அவருக்கு வயசு என்ன, 50க்கு மேல. அவர் தமாலுக்கு 50 வயசுக்கு மேல. அவர் சிரிக்கிறார், இதுக்கு மேல எனக்கு எங்க குழந்தையெல்லாம் பிறக்க போறது, சரி நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுறார். அவர் போயிடுறார். போனப்புறம் இந்த கபீர் என்ன பண்றார், தமால் என்ன பண்றார், அவர் நெசவு தொழில அந்த நூல் எல்லாம் கொண்டு போய் கங்கையில போட்டு அலசத்துக்கு போறார். காசியில தானே இருக்கா, கங்கையில போட்டு அலசுறார். அலசும் போது டக்குனு கையில இருந்து அந்த நூல் கண்டு பிடிங்கிட்டு போயிடுறது. பிடிங்கிட்டு போனோன்னா ஐயோ பழப்பே போச்சே நம்மளுக்கு அப்படின்ட்டு அது ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்ச தூரம் போறது நிற்கிறது. இவர் ஓடி போய் எடுக்கலான்னு போது மறுபடியும் பிச்சுன்னு ஓடுறது கரையோரத்துல. இவருக்கு ஆட்டம் காட்டி கூட்டுன்னு போறது அந்த நூல் கண்டு. இவரும் கூடயே போய் எங்க போறோம்னு தெரியல. அதுக்கு நூல் கண்டு போற இடம்லாம் போயிட்டார். போனா பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா திடீர்னு அந்த நூலை காணும். நூல் மறைஞ்சே போயிடுறது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்ல பகல் மத்தியானம் வீட்டுக்கு போய் தான் என்ன பண்ண போறோம், நூல் போயிடுது, உழைப்பு போயிடுது, நம்ம தறி நெய்ய முடியாது. தறி நெய்ச்சு நம்ம அதில் பணம் கொஞ்சம் வருமானம் 4 பேருக்கு தானம் பண்ண அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். போயிடுற சரின்ட்டு அங்கே போய் என்ன பண்ணுற, அங்கே ஒரு பர்ணசாலை தெரியுது, ஒரு ஆசிரமம். இந்த ஆசிரமத்தை பார்த்தோன்னே அதுக்கிட்ட போய் உட்காந்து எல்லாம் அவர் வச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். அங்கே உட்காந்துட்டு அந்த தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இது இப்படி இருக்க வைகுண்டத்துல சுகபிரம்மத்தை மகாவிஷ்ணு சொல்ற, நீ குழந்தையா போய் கபீர் தமால் வீட்டுக்கு சேர்ந்து நீ கபீர் பேர்ல நீ பெரிய நிறைய இந்த உலகத்துல பக்தியை பரப்பிட்டு வா அப்படின்னு மகாவிஷ்ணு சுகபிரம்ம ரிஷிக்கு சொல்றார். சுகபிரம்மரும் வரார். அங்க வர என்ன பண்றாரு, இவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு இருக்க குழந்தை கிடந்து அழறார் வீல். இவர் கண்ணம் முடிச்சு பாக்குறாரு. திடீர்னு கபீருக்கு எதிராக குழந்தை இருக்கு, அழறது. என்ன எப்படி வந்தது குழந்தை, என்ன ஏதுன்னே புரியல. அவர் ஒன்றும் புரியல. குழந்தைய பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் 50 வயசு இருந்தால குழந்தை இல்லை, அவர் குழந்தை இல்லை அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மனசுல இருந்தது இல்லையா. ரொம்ப அப்படியே தடுமாறி போய் அந்த குழந்தைய தூக்கிட்ட உடனே அந்த குழந்தை அழுதையெல்லாம் நிறுத்திட்டு அவரை பார்த்து சிரிக்கிறது. அவ்வளவுதான். அவர் அந்த குழந்தைகிட்ட அப்படியே லயிச்சு போயிடுறார். வீட்டுக்கு தூக்கி வர ஜிஜா பீவி கிட்ட சொல்றார். அவளும் அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு அப்படியே அதை வச்சு வளர்க்குறான். வளர்த்ததுக்கு கபீர்னு பேர் வச்சு அதை வீட்டில் வளர்த்துட்டு வரா. இவன் எப்போ பார்த்தாலும் கபீர் சின்ன வயசுல எப்போ பார்த்தாலும் தெய்வ சிந்தனை உண்டு. இந்து தெய்வங்களை இப்போ நிறைய இது பண்ணுவார், சொல்லுவார். சொல்லும்போது அவளுக்கு பிடிக்காது. அவள் முஸ்லீம் இல்லையா, முஸ்லீமுக்கு பிடிக்காது. எல்லாரும் அவரை ஒரு மாதிரி சொல்லுவான், என்ன இவன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு. சின்ன குழந்தைன்னு விட்டுறா. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அந்த சுண்ணத் பண்ணணும் இல்லையா, அவள் முஸ்லீம் இல்லை, அந்த சுண்ணத் பண்ணுறதுக்கு இவரை கூப்பிடுறா. இவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் சரியில்லை. உருவங்களை மனித உறுப்பை வெட்டக்கூடாது, உடம்புல இருக்க உறுப்பை அங்கஹீனம் பண்ணக்கூடாது, மாட்டேன்றார். எல்லாரும் சொல்றான். எவ்வளவு சொல்லி அவளையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறார். உடனே அவரை வீட்டை விட்டு விரட்டிடுறா எல்லாரும். ஏன்னா அது முஸ்லீம், அந்த அந்த அவ இருக்கிற ஏரியா முஸ்லீம் ஏரியா. முஸ்லீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவன் சுண்ணத்து பண்றான், இவன் என்னவோ பண்றான், தப்பு பண்றான், இவனுக்கு வெளில விரட்டி விட்டுறான். இவரை ஓடி வந்துடுறாரு. வீட்டை விட்டு வெளியில என்ன பண்றாரு, ஒரு வீட்டுக்கு ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறத்துல
தறி நெய்யறது இவர் தொழில். அது பாட்டு உட்காந்து பகலா தறி நெஞ்சுட்டு இருப்பார். இவருக்கு கை முடியாதப்ப கையை விட்டுட்டு இந்த எப்பயும் மனசுல ராமநாமம் அந்த பஜனை ராம பஜனை பெருமாள் நினைவு மனசுலயே இருந்துட்டே இருக்கும். பேர் வந்து கபீர், பெருமாள் நினைவு நினைஞ்சிட்டே இருக்கும். கை முடியலன்னு அப்படியே கையை விட்டுருவார். விட்டுட்டு பெருமாளை சொல்லிட்டே இருப்பார். தறி பாட்டுக்கு நெஞ்சுன்னு இருக்கும். அதுவே தறி தானா நெய்யும். ஆனா இதெல்லாம் அவர் வெளியில சொல்ல மாட்டார். இவர்கிட்ட எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டான்ட்டு அதெல்லாம் சொல்ல மாட்டார். அது மாதிரி தறி எல்லாம் நெஞ்சு ஒரு நாள் என்ன பண்றார், தறி நெய்யற நெஞ்சுன்னு இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு வந்து ராமநாமம் மனசுல தோண ஆரம்பிக்கிறது. அப்படியே தியானத்துல உட்காந்துருக்காரு. உட்காந்த உடனே அப்படியே உட்காந்துட்டார். தினம் இவர் என்ன பண்றாரு, தறி நெஞ்சு அதுல வந்து துணியை பட்டு துணி தயார் பண்ணி அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வித்து அந்த பணத்தை கொண்டு போய் அவர் வீட்டுல கொடுப்பார். அவன் அம்மா அப்பாவுக்கு கொடுத்து அமைச்சிட்டு தனக்கு கொஞ்சோண்டு சாப்பிடறதுக்கு லெவலுக்கு வச்சுப்பா. அவன் அம்மா அப்பா கொடுத்தனுப்பா. அவன் அம்மா அப்பா சாப்பிடறதுக்கு இது ரொட்டி கிட்டி கொடுத்து அனுப்புவான். இப்படி தினம் நடக்கிறது. ஆனா அவர் ஊருக்குள்ள வரக்கூடாது, வெளியே வச்சிருக்கா அவரை. இந்த சூழ்நிலையில என்ன ஆகுது, ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பெருமாள் எடுத்து தியானம் பண்றதுக்கு உட்காந்துடுற, தறியே நின்று போறது. அவர் வாட்டுக்கு எவ்வளவு நேரம் உட்காந்துறாரு தெரியாது. பார்த்தா அது ராத்திரி கண்டுபிடிச்சு பார்த்தா கையில வந்து 2-3 துணி தான் ஓடி இருக்கும். ஐயோ, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும், எப்படி இதை பண்றதுன்னு சோதனை தானே அப்படியே இருந்துரு. மறுநாள் காத்தால அந்த 2 முகத்தை எடுத்து போய் மார்க்கெட்டுக்கு போறாரு விற்கிறதுக்கு. அங்கேயும் எவனும் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன்னு அதை எடுத்துட்டு வர வரும்போது எதிர ஒரு பிராமணம் வர்றாரு. அவர் வந்து அந்த துணியை புடிங்கிட்டு ஓடுறாரு. இவர் கையில இருந்து புடிங்கிட்டு ஓடுறது இவர் துரத்தின்னு ஓடுறாரு. துரத்தின்னு ஊரா துணிக்கு இப்படி ஆளா பறக்கிற நீசனே, அவனை இவனு நீ எல்லாம் ஒரு பிராமணன் அவனை திட்டுறாரு. அதெல்லாம் பிடிச்சி பெரிய துணி அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு வியாபாரத்துக்கு இவர் எடுத்துட்டு போன 2-3 துணியை ரெண்டா கழிச்சுறாரு அந்த பிராமணன். கிழிச்ச உடனே கபீருக்கு பயங்கர கோபம் வருது, ஆத்திரமும் ஆவேசமா வருது. வந்த உடனே ஜனங்கள்லாம் சேர்ந்துருது. பெரிய துணி இதை கொண்டு வியாபாரத்துக்கு கொடுத்துட்டான், என்ன பண்றது இவனை அப்படின்ட்டு ஒரு பாதியை இவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு பாதியை இவர் கையில அந்த பிராமணன் கையில வச்சுக்கிறேன். இதுக்கு எவ்வளவு வேலை சொல்லு, நான் கொடுத்துட்டு போறேன், பெரிய இது பண்ணிட்டேன் அப்படின்னு. ஊர் அந்த கூடி கூட்டம்லாம் 1 வராங்கன்னு 10 வராங்கன்னு 5 வராங்கன்னு நிறைய வேலை சொல்றது. இவ்வளவு வேலை கொடுத்துருன்னு இவர் இந்த பிராமணர் என்ன சொல்றாரு, என்கிட்ட கொஞ்சோண்டு சோழி தான் இருக்கு. சோழின்றது அந்த காலத்துல என்னன்னா ரொம்ப இந்த சில்லற காசு. நம்ம முன்னாடி எல்லாம் 1 பைசா 2 பைசா 5 பைசா 10 பைசா வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி. அது அந்த காலத்துல அந்த பணத்துக்கு பேர் வராகன்றதுதான் நோட்டு கணக்குல வருது. 50 வராகன் 100 வராகன்றதுதான் பெரிய பணம். இது சோழின்றது சின்ன பணம், சில்லற காசு. அதான் இருக்கு. கொஞ்சோண்டு சோழி தான் என் கையில இருக்கு, அதை கொடு. அதை கொடுத்து இவர் கையில கொடுத்துறாரு, இதை எடுத்துன்னு போகுது. இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த நேரத்துல என்ன சொல்றாரு அவர், அந்த அது கோபம் ரொம்ப கோபம் வருது இவருக்கு. அதுக்கு என்ன பண்றாரு, நீ இதை எனக்கு சோழியை வாங்கிட்டு கொடுக்குற, இதை நீ எனக்கு சும்மாவே கொடுத்தேன்னா நான் வந்து இதுக்கு போறேன், பிருந்தாவனத்துக்கு போறேன், கண்ணனுக்கு இதை போடுவேன், போட்டு உன் பேரை சொல்லி போடுவேன் அப்படிங்கிறார். இவர் யோசிக்கிறார். அப்ப என்ன இது ஒன்னு கேக்குறான், சரி போட்டுமே, அந்த பிராமணன் தானே கேக்குறான், எடுத்து போட்டுட்டு அந்த கொடுத்துட்டார். அப்ப சொல்றாரு அவர் என்ன பண்றாரு, அந்த இவர் வந்து நான் நீ ஏதாவது பணம் கொடுக்கணும், இல்லாத நான் எப்படி கொடுப்பேன்னு கபீர்தாசர் கேட்கிறேன். கேட்கும்போது இருக்கிறதுலயே ராமநாமம் தான் சிறந்தது, ராமநாமத்தை சொல்லிட்டே இரு, உனக்கு வாழ வேண்டிய உனக்கு வாழறதுக்கு வழியெல்லாம் அவன் காட்டுவான் அப்படின்னு அவனுக்கு வந்து அந்த இதை சொல்றாரு. இங்க இந்த ஊர்ல பிறந்திருக்க, காசியில பிறந்தவனுக்குலாம் நேரம் முக்தி, அதை நீ இப்ப தெரிஞ்சுக்கோ, நீ கொஞ்ச நாள்ல அதை தெரிஞ்சுப்ப. எப்ப பார்த்தாலும் எப்பயுமே ராமநாமத்தை சொல்லிட்டே இரு, பிரம்ம ஞானத்தை அடையறதுக்கு முயற்சி செய் அப்படின்னு அவனுக்கு ஒரு வியாக்கியானமே பெரிய வியாக்கியானமே பண்ணிடுறார். அவனுக்கு ராமநாமம் தான் தாரக மந்திரம், அதுதான் உயர்ந்ததுன்னு ஒரு பெரிய இதே சொன்னோடனே கபீருக்கு மனசு குழம்புறது. நான் தியானம் பண்ணி எப்படி இறைவன் அடையிறதுன்னு நினைச்சேன், இவரோ ஞானத்தை சொல்லிட்டு போறார், ஞானத்தையே சொல்லிட்டு போறார். ஞான வழியில போகணும்னா பிரம்ம ஒரு வாத்தியார் வேணும். ஞான வழியில முக்கிய அடையணும். ஞானத்தை நம்மளுக்கு வந்து ஞானத்தை சொல்றதுக்கு, ஞானத்தை கற்பிக்கிறதுக்கு ஒரு குரு வேணும். உங்களுக்கு ஞானம் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ, குரு வழியா தான் அது வரணும். குரு தான் உங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணும், ராம ராம ராமன்னு உபதேசம் பண்ணும். அதை நினைச்சுட்டே போறார், வீட்டுக்கு போறார். அந்த அந்த அவர் என்ன பண்ற, 1 பாய் துணி அவர் எடுத்துன்னு போறார், 1 பாய் துணி இவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இவர் என்ன பண்றாரு, அதை எடுத்துன்னு வந்துட்டே இருக்காரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா வழியை இன்னொரு பிராமணன் வர்றார். அவர் வந்து அப்படியே குளிர் நடுங்கிட்டே வர்றார்.
வரும்போது இந்த துணியை கூட நான் தலைக்கு கட்டிப்பேன், எனக்கு ஒரே குளிர் வதுவாருது, உங்க கையில தான் வச்சுருக்கே துணி அப்படின்னு கேட்குறேன். கொடுக்குறேன். அவர் வந்து அந்த துணியை, அவன் பிராமணன் இல்லை, வந்தது முஸ்லீம். அவர் வந்து இந்த துணியை ஏறார், துணியை கொடுக்குறார். அவர் எதை பண்ணும்போது நீ வந்து ராமன் பேரை சொல்லி பெய்ன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனார் அந்த பிராமணன். அதை வச்சுட்டு ஜெய் சீதாராமன் சொல்லிட்டு அதை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த முஸ்லீம் வந்து, நீ இப்படி இருக்க, நீ வந்து முஸ்லீம், நீ பிறப்புல நீ முஸ்லீம், நீ வந்து ஜெய் சீதாராம்னு சொல்லிட்டு இதை என்கிட்ட கொடுக்குற, இதையெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன், எந்தா நீயே வச்சுக்கோ, என்கிட்ட இந்த மாதிரி சொல்றேன்னு சொல்லிட்டு இரு, நான் என்ன பண்ணேன் பண்ணு போய் அவன் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி, ஊர்ல எல்லாம் சொல்லி, இவன் வந்து நம்ம முஸ்லீம் மதத்தை அழிக்கிறதுக்கு வந்துட்டான், இவன் ஒரு புரட்சி செய்யவன், இவன் துரோகி வந்து அப்படி இப்படின்னு அம்மா கிட்ட போய் சொல்லி விட்டுறேன். என்ன உன் மகன் வந்து குளத்தை கெடுக்கிற கோடாரி காம்பா தெரியறான் அப்படி இப்படின்னு திட்டுறான். ரீஜா பிபிக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எங்க இருக்கான் அவனோடனே அம்மாவுக்கிட்ட போய் சொல்றேன். இவன் பேர் பயந்துட்டு போய் அங்க ஒரு பால் மாளிகையில ஒழிச்சுக்கிறார் கபீர்தாஸ். ஒழிச்சுட்டு வரா ஜிஜா பிபி வரா, அந்த முஸ்லீம் கூண்டு வரான். அந்த வார் இங்க உட்கான் பாரு உள்ள நீ பின்பக்கமா போய் அவனை பிடி, அங்க வாசல் ஓடி வந்தா நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்ற. அந்த அது நீ நீ வந்து வாசல்லையே கம்ப வச்சு ரெடியா நில்லு, நான் பின்னாடி போய் அவனை பிடிக்கிறதுக்கு போற மாதிரி போறேன், உடனே வாசல்ல ஓடி வருவான், ஓடி வரும்போது நீ அவனை பிடிச்சிட்டு கெட்டியா அப்படின்ற. ஜிஜா பிபி சரியான ஒரு கம்பு ஒரு தடியை கையில வச்சு ரெடியா நிற்கும்போது பின்னாடி ஆள போன உடனே விரட்டுற உடனே விரட்டின உடனே அவன் ஓடி வந்தோடனே ஜிஜா பிபி இங்க பிடிச்சி விடுறான். பிடிச்சின்னு தடியால வாங்குன்னு வாங்குறான். 2 அடி அடிச்ச உடனே பள்ளியில் அடிக்கிறான். அந்த அடி அடிக்கும் போது அவர் கபீர்தாசர் என்ன சொல்றாரு, ஹரே ராம்ன்றார். ராம்ன உடனே இந்த அடி பூலோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் விழுது. இவரை பிடிச்சி கொடுத்தானே முஸ்லீம், அவன் முதுகுலையும் விழுது, அவன் அம்மா முதுகுலையும் விழுது. அவன் பட்ட உடனே அவன் என்ன பண்றதுன்னே புரியல. என்ன அவனை அடிச்சா எனக்கு முதுகுல வலிக்குது ஆன்னு அவன் கத்துறான். கத்துறவன பின்னாடி சொல்றான் அந்த முஸ்லீம், அவனும் ஆன்னு கத்துறான். ஊர்வலத்துல ஜீவராசிகள்லாம் அந்த கத்துறது. கீழே தரையில போயிருந்த ஒரு புழு துள்ளி விழுறது, அதுக்கும் அடிபட்டுருக்கு. உடனே என்ன பண்றா, அவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னன்னு. அப்படியே எல்லாருமே குழம்பு போயிருக்கும் போது பெருமாள் கபீர்தாசருக்கு நிறைய இடத்துல பெருமாள் காட்சி கொடுத்துருக்காரு. 7 தரம் காட்சி கொடுத்துருக்காரு கபீர்தாசர் கூட. அதான் யோக சாஸ்திரம் அவருக்கு வந்துருக்கு. கபீர்தாசருக்கு யோக சாஸ்திரம் கை வந்துருக்கு. பெருமாள் கூட பேசுற அந்த அந்த கலை வந்திருக்கு. அவர் வந்து பசி பட்டி விரதம் எல்லாம் கபீர்தாசர் நம்பிக்கை இல்லை. பசி பட்டி யாரும் பசியா இருக்கக்கூடாது, பட்டியா இருக்கக்கூடாது, விரதம் இருந்து பெருமாளை சாதிக்கிறதுன்றதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவர் பிரம்மஞானி. அவருக்கு அந்த இது தோன்றது மனசுல. எல்லாரும் வந்தவுடனே அவன் அம்மா பண்ணவுடனே பெருமாள் நேரா காட்டி கொடுக்குறாரு. கொடுத்து கொடுக்கறது உன்னோட பறவை குணம், அது உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து கொஞ்ச நாள் பூலோகத்துல இருந்து எல்லாம் விரை தொண்டு ஆட்டிட்டு வான்னு சொல்லிட்டு மறைஞ்சு போற உடனே அந்த ஜிஜா பிபி அவ அப்படியே அழகா அவகிட்ட வந்து அப்போ பெருமாள் பேசுறாரு ஜிஜா பிபி கிட்ட, நீ வந்து அடிச்சது நீ பரம பாக்கியசாலிமா, உனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய நீ அடைஞ்சிருக்க, இந்த மாதிரி நீ அடிச்சது என் முதுகுல பாரு, முதுக காட்டுறாரு பெருமாள் ஜிஜா பிபி கிட்ட. பார்த்த உடனே அவ அப்படியே என்ன பண்றதுன்னு புரியாத பைத்தியம் பிடிச்ச மாதிரி, இந்த மாதிரி என் முதுகுல நீ அழிச்சிருக்கிய நியாயமான்னு கேக்குறாரு. துடிச்சு போறா அவ வந்து முஸ்லீமே ஒழிய அவங்க வந்து இயற்கையான குணங்கள் இருக்கு இல்லையா, ஒருத்தர் முதுக காட்ட உடனே துடிச்சு போறா அப்படியே. உடனே அப்பதான் சொல்ற பெருமாள் சொல்ற, இது வந்து கபீர் வந்து உனக்கு ஞான மார்க்கம் சுலபம், சிலருக்கு பக்தி மார்க்கம் சுலபம், சிலருக்கு ஞான மார்க்கம் சுலபம், சிலருக்கு பக்தி மார்க்கம் சுலபம். பக்தி சித்தை உள்ளவர்களுக்கு பிரம்ம ஞானம் கிட்டும். நீ சின்ன பையன், பக்தி மார்க்கம் தான் உன்னால பின்பற்ற முடியும். அதனால நீ ஒரு சரியான குருவை அடைஞ்சு நீ வந்து பக்தி மார்க்கத்தை நீ பின்பற்றுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார் அவர். அந்த இவர் மறைஞ்சு போயிடுறார், பெருமாள் மறைஞ்சு போயிடுறார். நாளைக்கு இவருக்கு யார் குருவா வரா, என்ன நடக்கிறது எல்லாத்துல இது 2-3 எபிசோடு கூட ஓடும். பார்ப்போம். நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.
எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 68வது எபிசோட். நேற்றுக்கு பகவான் காட்சி கொடுத்து கபீர் கபீர்தாசருக்கும் அந்த கூட்டின்னு வந்த அந்த முஸ்லீமுக்கும் பிச்சை எடுக்கிறது வந்தா இல்லையா, பாதி துணியை வாங்கிட்ட முஸ்லீமுக்கும் கபீரோட அம்மா ஜிஜா பிபிக்கும் பெருமாள் காட்சி கொடுத்தாருன்னு சொன்னேன். அது இப்போ அதோட அது பெருமாள் காட்சி கொடுத்தது, இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவிடுறது. அதுக்கப்புறம் இந்த இவரை ஒதுக்கி வைக்கிறதுன்றத கொஞ்சம் அந்த ஊரை ஜனங்க கைவிட்டது. இருந்தாலும் இவர் முஸ்லீம் பாதையில இல்லைன்றது அவ எல்லாருக்கும் இருக்கு. வீட்டில் கொண்டு வச்சுட்டு எல்லாம் அம்மா அப்பா இது பண்ணிட்டேன். இவர் இருந்துட்டு இருக்கார். அந்த வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் வேலை செய்ய பார்த்துட்டு இருக்கார். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, இவ ஒரு மச்சேந்திரநாதர்னு ஒரு பெரிய இந்த அஷ்டமா சித்தி அடைஞ்ச ஒரு ஒருத்தர், ஒரு இவர் இந்த சித்தியெல்லாம் சாமியார், மச்சேந்திரன் ஒரு சாமியார். அவர் அஷ்டமா சித்திகளும் அடைஞ்சவர். அவருக்கு அவர் நல்லவர். அவருக்கு ஒரு சிஷ்யன் கோரக்கர்னு பேரு. கோரக்கர் என்ன பண்ற, அவரும் தன்னோட குரு கிட்ட இருந்து எல்லா சித்திகளையும் கத்துட்டு அவரும் பெரிய ஆளாயிருந்தார். அந்த கோரக்கர் பெரிய ஆளான உடனே கோரக்கர் மனசுல என்னன்னா, தனக்கு தெரிஞ்சது யாருக்குமே தெரியாதுன்னு. அதனால என்ன பண்றது, இந்த மாதிரி எங்கெங்க அந்த பெரிய பெரிய அந்த சாமியார்கள் இருக்காளோ, குரு யார் யார் நான் 10 பேருக்கு குருவா இருந்து சிலர் பண்ணிட்டு இருந்தீங்களா, அவளையெல்லாம் போய் வாதுல அந்த இடத்துல ஜெயிச்சு தோக்கடிச்சு அசிங்கப்படுத்தி நீ என்னோட உன்னோட சிறந்தவனா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வருது. இப்படியே வந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு இடமா. அவரு எல்லா சித்தியும் அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அஷ்ட சித்தியும் அவருக்கு வந்திருக்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ண முடியல யாராலையும். மாயமந்திர ஜாலங்களை எல்லாம் யூஸ் பண்றாரு. அவர் வாதுல ஜெயிக்க முடியலன்னா மாயத்தை எல்லாம் பண்றார். இதெல்லாம் மற்ற சாதாரணமா சாந்தமா வச்சு உட்கார்ந்துட்டு தவம் பண்ணி இருக்கிற ரிஷிகளுக்கு இதெல்லாம் சரியா வராது. சித்தி எல்லா சித்தியும் அடைஞ்சவர் அந்த கோரக்கர் வர. கோரக்கர் என்ன பண்றார், ஒரு நாள் இந்த உங்களுக்கு ராமானந்தர் உபதேசம் ஆனது சொல்ல, கபீர் இப்படி இருக்கும்போது என்ன பண்றார், அவருக்கு அவர் நீ கொஞ்சம் சரியான குருவை அடைஞ்சு நீ உபதேசம் வாங்கிட்டு ஞானி ஆகுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இல்லையா. சரியான குருவை தேடிட்டு இருக்காரு. தேடிட்டு இருந்தா எங்கேயுமே இல்லை, கிடைக்கவே இல்லை. அங்க ராமானந்தர்னு ஒருத்தர், அவர் தினமும் எல்லப்பா சிஷ்யர்களுக்கு பாடம் எடுத்துன்னு அங்க ஒரு இது வச்சு நடத்துன்னு. அந்த ராமானந்தர்கிட்ட இவர் போறார். இவர் போய் அவர்கிட்ட போய் என்ன சிஷ்யனா சேர்த்துங்க. அங்க இருக்கிற சிஷ்யெல்லாம் இவன் தூளுக்கம் இவனை சேர்க்காதன்னு எல்லாம் கலடா பண்றான். அவரோட ஆசிரமத்தில் இருக்கிற சிஷ்யர்கள்லாம் இவன் இங்க வந்ததே இதுக்கு வரல, எதையா திருடின்னு போறதுக்கு வந்தான். பார்த்தான் நீங்கெல்லாம் இருந்தவொடனே உடனே எல்லாரும் பண்ணவொடனே நான் அவங்ககிட்ட சிஷ்யனா சேரத்துக்கு வந்தேன்னு போய் சொல்றான். துலுக்கனா இவன் சிஷ்யனாலாம் இருக்க முடியாது, இருந்தாலும் இவன் இங்கேருந்து ஏதாவது உழவு தெரிஞ்சுன்னு போய் சொல்லுவான். இவன் சேர்க்காதீங்க, வரட்டி விடுங்க. அடிச்சு எல்லாரும் அவர் துரத்தி விட்டுருவார். ராமானந்தருக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு, ஒருத்தனை அடிக்கிறமேன்னு. ஆனாலும் சிஷ்யர்கள் அதெல்லாம் அந்த காலத்துல இந்த இந்து முஸ்லீம் இது ரொம்ப உள்ளுக்குள்ள எகிரின்னு இருந்த காலம். அதனால அதெல்லாம் ஒரு முஸ்லீம் சேர்த்தாருன்னா அந்த குருவையே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சிஷ்யர்கள்லாம். அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வந்துடும். குரு தப்பு பண்றாருன்னு குருவே அது பண்ணாருன்னா குருவை விட்டு போயிடுவா. அந்த அவர் வச்சு நடத்துற அந்த ஆசிரமத்தோட அந்த சூழ்நிலைகள்லாம் மாறிடும். அதனால என்ன பண்றாரு, இப்ப சரின்ட்டு சேர்த்துக்கிறார். அவர்கிட்ட அவர் ராமானந்தர் கபீர் அடிச்சு துரத்தி விட்டுறாரு. அடி உடம்புனா அடினா அடியா, சரியான அடி. தடியால அடிச்சு துரத்தி விட்டுறா. வீட்டுக்கு வந்துடுறார். இவர் திருப்பியும் போறார். 2-3 தரம் போய் அவர்கிட்ட கேட்கிறார். அப்பயே அவர் கொடுக்கல, அவர் இடமே கொடுக்கல, அடிச்சுடுறார். ஒரு நாள் இவருக்கு என்ன சொல்றது, இவர் காத்தால 4 மணிக்கு எழுந்து ராமானந்தர் இதுக்கு போவார், குளிக்கிறதுக்கு போவார் கங்கை கரைக்கு. அங்க போய் நம்ம படுத்துடலாம். வழியில படுத்துன உடனே இவர் நம்மள மிதிச்சிடுவார். கால் மேல பட்டுரும். கால் மேல படுத்த உடனே ராமான்னு அதே நமக்கு இப்ப அவர் பண்ண உபதேசமா நம்ம படுத்துடலாம். வேற வழியே கிடையாது, இவர் நம்மளுக்கு உபதேசம் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு நினைச்சுட்டு அதே மாதிரி போய் படுத்துக்கிறார். படுத்துக்கும் போது ராமானந்தர் காத்தால எழுந்து வரும்போது அதே மாதிரி மிதிக்கிறார். அதே மாதிரி மிதிச்சு ராமான்ட்டு போறார். உடனே ராம் நீதான் நல்ல காலம், ராம் நீ இவர் எழுந்து போயிட்டு உடனே நீங்க தான் எனக்கு ஞானம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு. ராமானது நீங்க எனக்கு உபதேசம் பண்ணதான் நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்னை மிதிச்சது என்ன அதாவது அந்த காலத்துல ஒருத்தரை சிஷ்யராய ஏத்துக்கும் போது என்னன்னா பொன்னடி சேர்க்கறதுன்னு ஒன்று சொல்லுவா.
பொன்னடி சேர்க்கறது என்னன்னா, சிஷ்யன் வந்து இதை கையை கூப்பிட்டு எல்லா அவனுக்கு சிஷ்யனுக்கான எல்லா காரியங்களும் முடிஞ்சு வந்து இவர்கிட்ட இருப்பான். இருக்கும்போது என்ன பண்ணுவார், குரு கிட்ட இருப்பான். குரு என்ன பண்ணுவார், தன் காலை எடுத்து அவன் தலைமையில வைப்பார். அதான் பொன்னடி சேர்க்கறதுக்கு. பொன்னடி குருவோட அடி வந்து பொன்னடியா. பொன்னடி சேர்க்கறதுன்னு குரு வந்து காலை எடுத்து தலைமையில வைப்பார். தலைமையில வச்சுட்டு எழுந்திருக்க சொல்லிட்டு காதுல வந்து மந்திரோபதேசம் பண்ணுவார். அதுதான் ராமராமான்றது. இல்ல அவ என்ன எந்த இதுல இருக்காளோ அந்த இது ஈஸ்வர வச்சு என்றது, அது மாதிரி அந்த மந்திரம் உபதேசம் பண்ணுவா காதுல. இவர் வந்து என்னன்னா, நீங்க வந்து ராமராமன்றதை நான் உபதேசம் பண்ணதை எடுத்துக்கிறேன், நீங்க என்ன மிதிச்சதை வந்து என் தலையில காலடி வச்சுதான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓடி போயிடுறாரு. ஓடி போயிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் காபி எடுத்து கட்டிக்கிறார். இது போட்டுக்கிறார், ருத்ராட்சம் போட்டுக்கிறார். அப்பயே இந்துன்ற அந்த சாயல்ல வந்துட்டேன். ஒரு இந்து குருவோட சிஷ்யன்ற சாயல்ல எல்லாம் முஸ்லீம் தெருவெல்லாம் சிரிக்கிறது, எல்லாம் கத்துறது. இவன் அந்த காலத்துல அதாவது இந்து முஸ்லீம் ஆகும்போது பெரிய எதிர்ப்பு இருக்காது. அது நம்மளுக்கே உரித்தான குணம், சகிப்புத்தன்மை. போறான் அவன் போறான், விரும்பி போறான், நம்ம என்ன பண்றதுன்னு. ஆனா அவங்க இதுல அப்படி கிடையாது. அவங்க இதுல தண்டனை கொடுப்பாங்க நிறைய. அது மாதிரி போயிட்டான்னா ஒருத்தனை அவன் வாழ விட மாட்டாங்க, அவனை கொல்லுவாங்க. அந்த எதிர்ப்பெல்லாம் மீறிதான் அவர் பண்ணினார். அந்த காலத்துல வந்து முஸ்லீம்ல இருந்து ஹிந்துவா ஒருத்தர் வந்திருக்காருன்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதனாலதான் பெரும்பாலும் ஈஸியா அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். அவருக்கு எல்லா இதையும் கொடுத்தாரு. அதான் ரெண்டாவது அவர் பூர்வ ஜென்ம சுகபிரம்ம ரிஷி இல்லையா. சுகபிரம்ம வந்து பெரிய ரிஷி இல்லையா. அவர் தானே, அவரோட பிறவி தானே. வந்த உடனே என்ன பண்றாரு, அந்த ராமானந்தர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி பண்றார். அது ஒரு தடவை ராமானந்தர் வந்து இவர் வந்து என்ன பண்ணார், மற்ற சிஷியங்களோட போய் அங்க உள்ள ஆசிரமத்துல உட்காந்துட்டார். தீட்சை கொடுத்துட்டார் எனக்கு அப்படின்னு. சிஷியர்கள் இவரை கூட்டு ராமானந்தர்கிட்ட கூட்டு போறா. ராமானந்தர், நான் தெரியாம காலம் மிதிச்சதை வந்து நீ வந்து பொன்னடி சேர்த்ததா எடுத்துட்ட. நீ வந்து காலில் நான் ராமநாமமே சொல்லல. நீ வந்து நான் உனக்கு உபதேசம் பண்ணதா எடுத்துட்டு நீ வந்து என்னோட சிஷ்யன்னு சொல்லி நீ பண்ணிட்டு இருக்க. ஆசிரமத்துல வந்து கலகம் பண்ற. அவருக்கு கொஞ்சம் பிடிக்கிறது. ஆனாலும் இந்த சீடர்களுக்கு பயந்துட்டு இது பண்ணிட்டு என்ன பண்றாரு, காலில் செருப்பு கட்டி அடிக்கிறார் கபீர்தாசரை. செருப்பு கட்டி தூக்கி பாதுகா. என்ன அந்த காலத்துல மரக்கட்டையில இருக்கும், கட்டையில பாதுகை போட்டு குரு ஒரு ரிஷிகள்ல அந்த பாதுகை இருக்கு பாத்தீங்களா, அந்த பாதுகையை கட்டி தூக்கி அடிக்கிறார். தூக்கி அடிச்சு அது வந்து கபீர்தாசர் தலைமையில வந்து போடுறது. கபீர்தாசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, நீங்க ஏதோ இப்ப பொன்னடி சேர்த்துட்டீங்கன்னு சொல்றாரு அவர்கிட்ட. இப்ப எனக்கு பொன்னடி சேர்த்துட்டீங்க, அது போறோம்ட்டு குதிக்கிற ஆனந்தமா. உடனே இதுவே என்னோட பாக்கியம், இது கிடைச்சதே எனக்கு போறோம் அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து ராமநாமன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துலதான் வீட்டுல வந்து இவர் என்ன பண்றாரு, இந்த வேஷம் போட்டுட்டு இந்த துளசி மாலை போட்டுட்டு காவி கட்டிட்டு முஸ்லீம் ஏரியாவுக்குள்ள போயிட்டு, நம்மளுக்கு எல்லாம் தெய்வம் ஒண்ணுதான், தெய்வம் நம்ம வந்து நீங்க வந்து தெய்வம் வந்து இன்னும் வெறும் ஓப்பன் ஏரியாவை பார்த்து நீங்க வந்து தெய்வத்தை கும்பிடுற அளவுக்கு நம்ம இன்னும் வளரல, நம்ம மனித மனங்கள் வந்து அந்த அளவுக்கு தயாராகல, அதனால உருவத்தை பார்த்து தான் வழிபடுற மாதிரி இருக்கு. நம்ம இதுல முஸ்லீம் இதுல உருவத்தை பார்த்து வழிபட்டா வராது. நீங்க வந்து ஒரு தடவை ராமரை பார்த்து வழிபட்டு பாருங்க, ராமரோட அழகும் அவரோட இதுவும் நீங்க பார்த்து அவரோட கதையெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முஸ்லீம் இதுக்குள்ள போய் எல்லாம் பண்றாரு இவர் வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்றாரு. முஸ்லீம் இதுல பயங்கர எதிர்ப்பாயிட்டு இருக்கு. எல்லாரும் இவரை அடிக்கிறா, விரட்டுறா, துரத்துறா. ஆனா ஒருத்தர் 2 பேர் வந்துட்டா. சிலர் வந்து இவரோட இதுல வந்து சேர்ந்துட்டா இவர் கோஷ்டியில. அப்படியே போறது. இந்த நேரத்துல தான் இவர் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மச்சேந்திரனோட சிஷ்யன் கோரக்கர், அவர் வந்து ராமானந்தர் கிட்ட வர குருவரா இருக்கிற விஷயங்களை எல்லாம் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு ஆச்சாரியர்கள் எல்லாம் இந்த குரு ராமானந்தர் கிட்ட வந்து என்கிட்ட போட்டிக்கு வந்தார். அவன் சிஷ்யெல்லாம் போய் ஒளிஞ்சுட்டா. எல்லாரும் ராமானந்தரையும் குதியும் போய் ஒளிய வச்சுட்டா. இவர் ராமானந்தர் ஆசிரமத்து வாசல்ல வந்து நின்று குதிக்கிறார். வா, வெளியில வா, என்கிட்ட வந்து வாதாடு, என்ன ஜெயின்னு ராமானந்தரை கூப்பிடுறாரு. ராமானந்தரா உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அவன் அசுரனவன், அவங்க கூட போய் நம்ம போட்டியெல்லாம் போட முடியாது, அவங்க கூட பொண்ணு பேச முடியாது. ரெண்டாவது அவனுக்கு அஷ்டமா சித்தி இருக்கு, அதனால அவனை ஜெயிக்கலாம் முடியாது. ஆனா இவன் வந்து தேவையில்லாத எல்லாரையும் வந்து சிஷ்யர்களுக்கு எல்லாருக்கும் நடுவில் அவமானப்படுத்தி இது மாதிரி பண்றான் அப்படின்ட்டு அவர் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கார். இந்த விஷயம் கபீர்தாசருக்கு கேட்கறது. கபீர் தாசருக்கு போய் இந்த விஷயம் எட்டவுடனே அவர் அங்கிருந்து வந்துடுறாரு. அவர் அங்கிருந்து ஓடி வந்து பின்பக்கமா வந்து
ராமானந்தரை சந்திச்சு நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போய் இது பண்றேன், அவர்கிட்ட வாதிடுறேன் அப்படின்றாரு. முன்ன பைத்தியமா நீ போய் எங்கேயாலும் போய் செத்துக்கிட்டு போயிட போறடா, இப்போ அவன் வந்து சாதாரண ஆள் இல்லடா, அவன் மோசமானவன், அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ரத்த வாந்தி எடுக்க வச்சு சித்து அவனோட அஷ்டமா சித்தி அவருக்கு இருக்கு, ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுவான், அவங்ககிட்ட போன என்ன உன்னை கொள்ளுவான், போகாத போன்னு திட்டுறாரு ராமானந்தர். இவர் இல்ல, நீங்க இப்பயே எனக்கு உபதேசம் பண்ணுங்க, நான் உடனே போய் அவங்ககிட்ட போய் நான் எதுக்குறேன்றார். என்ன இதா நீங்க உபதேசம் பண்ணாதான் நான் போவேன் இங்க இருந்து, எனக்கு இருக்கிற வெளியில இவ்வளவு பெரிய தலை வெளியில இவன் மொத்தம் வந்து மாட்டிருக்கான், சரி நான் உபதேசம் பண்றேன், ஓரமாக வீட்டுக்கு ஓடிடணும், இங்கே இருக்க கூடாது. ஏன்னா ராமானந்தருக்கே வந்து தன்னை அவன் என்ன பண்ணுவானுன்றது ஒரு சந்தேகம். அந்த கோரக்கர் வந்து தண்ணியே ஒரு மாதிரி அழிச்சாலும் அழிச்சிடுவார், ஏதாவது பண்ணுவார், ஜெயிச்சுட்டு அப்புறம் அடிமை மாதிரி தானே, என்ன வேணாலும் பண்ணுவார், ரத்த வாந்தி வர மாதிரி பண்ணி ஏதாவது பண்ணி என்னையே சாகடிச்சாலும் அடிச்சிடுவான். அதுக்கு முன்னாடி அவன் வந்து என்கிட்ட சிஷியன் ஆகணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான் அந்த கபீர், என்னமோ இன்னைக்கு வந்து தொலைச்சிருக்கான், சரி போன்ட்டு அவனை கூப்பிட்டு உபதேசம் பண்ணிடுறேன். உபதேசம் பண்ணி காலையும் தலையில வச்சு அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ண சிஷியனா ஏத்துட்டு விடுறாரு. சிஷியனா ஏத்தின உடனே இவர் வர்றாரு உள்ள. சிஷியனா ஏத்துட்டுறாருன்னா வாயத்திற்கு சொல்லல, அந்த ராமநாதன் ஜெபிச்சு அனுப்பிச்சிடுறாரு. சிஷியன் ஏத்துட்ட உடனே உள்ள வர உடனே இவர் நேர கவிதாசன் வெளியில போய் கோரக்கர்கிட்ட, நீ இப்போ நீ தான் பெரிய ஆளா, எங்க குருவை பத்தி உனக்கு தெரியுமா, இவர்கிட்ட எல்லாம் ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் அவரோட வாதிடுறேன். வாதம்னா பெரிய வாதம், பயங்கர சித்தி நிறைந்த பல விஷயங்களை, சத்தான விஷயங்களை, பகவத் விஷயங்களை, பிரம்ம ஞானத்தை பத்தி அவர் பேசுறாரு. கபீரும் அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு. அவன் உடனே ஒண்ணும் முடியல. அவர் என்ன பண்றாரு, அப்படியே அந்த இடத்துல ஒரு ஒரு உயரம் போய் அங்க போய் அப்படியே உட்காந்துட்டு, பத்தியா என்னோட இது பத்தியா அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு, கையில அந்த நூல் தானே, பட்டு நூல் தானே, பட்டு நூல்ல ஒரு நூலை எடுத்து அப்படி நீளமா அப்படி நீட்டுறாரு. அப்படி தூக்கி விசிறினோடனே அது அப்படியே நேரா போய் மரம் மாதிரி அப்படியே நிக்கிறது. மரம் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நின்ன உடனே ராமா குருவை நினைச்சிட்டு கடகடன்னு அது மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. அது வந்து அவர் அந்த இடத்துல இருக்காரு, அதோட உயரமா இருக்கு. இப்போ வாதிடலாம் வாங்கன்றார் கோரக்கர்கிட்ட. கோரக்கர் இவரோட செயலை பார்த்த உடனே இந்த முதல் கோரக்கருக்கு உடல்ல வந்து ஆட்டம் கண்டு போயிட்டு, அப்புறம் டக்குனு கீழே வர, கீழே வந்துடுறாரு. கீழே வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, ராமானந்தர் மாதிரி மாறிடுறாரு. கோரக்கர் ராமானந்தர் மாதிரி நின்று மாறிட்டு ராமானந்தருக்கு பக்கத்துல நின்றுடுறாரு. இவருக்கு வந்து திடீர்னு பார்த்த உடனே கபீருக்கு யார் ராமானந்தர்னு தெரியல, யார் ராமானந்தர்னு தெரியல. அப்படியே பார்த்து அப்படி குழம்பும் போது இவர் உண்மையான ராமானந்தர் என்ன பண்றாரு, ராமா என் சிஷியனை காப்பாத்துன்ற, என் சிஷியனை காப்பாத்துன்னு அவர் சொன்ன உடனே உண்மையான இவர் யாருன்னு தெரிஞ்சு போயிடுது இல்லையா, உடனே அவரை விளக்கிறார். இவருக்கு இன்னும் கபீர்தாசர் வந்து பூஸ்டப் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, சிஷியன்னு வாயால சொல்லிட்டாரு இல்லையா ராமானந்தர், அதுவே போறோம்னு அவரை விளக்கிட்டு அவர் என்னென்ன பண்றாரு, இவரை உடனே பண்றாரு, கபீர்தாசன் பண்றாரு, மச்சேந்திர உருவெடுக்கிறார். மச்சேந்திரன் யாரு, இந்த கோரக்கரோட குரு, அவரோட குரு மாதிரி எதிர வந்து நிற்கிறார் மாறி. அப்ப கோரக்கர் வந்து ஆடி போயிடுறாரு, என்ன இது நம்ம குருவை இவன் இப்ப எங்க பாத்துருக்கான், இவனுக்கு எப்படி தெரியும், அவரோட உருவத்தை எடுத்துட்டு இருக்கானே இவன் எல்லா சித்தியும் இவனுக்கு வந்துருச்சு அவருக்கு. அவர் வந்து குரு உள்ள வந்து ராமானந்தர் இவரை சிஷனா ஏத்துட்ட உடனேயே பெருமாள் பிரசன்னமானவர் தானே அவருக்கு, என்ன பண்ற எல்லாம் வந்து இவருக்கு வந்துடுறது எல்லாமே, அந்த இவருக்கு வந்து அந்த அஷ்டமா சித்தியும் வந்துடுறது. பயங்கரமா வாதிட்டு கடைசியில கோரக்கரை ஜெயிச்சுடுறார். ஜெயிச்ச உடனே கோரக்கர் வந்து வாங்க, கோரக்கர் வந்து படி பணிஞ்சு ராமானந்தருக்கு சிஷ்யாரு, ராமானந்தருக்கு சிஷ்யராகி கபீர்தாசரை வாழ்த்து சொல்லி அவருக்கு எல்லாம் அது பண்ணிடுறாரு. அதுல இருந்து கபீர்தாசர் வந்து ராமானந்தரோட சிஷ்யராகிறார். மடத்துல இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறார், பாத்துக்கிறார். இது இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும். நாளைக்கு வந்து அவருக்கு அவரோட கல்யாணம் இருக்கு, அடுத்தது அவரோட கல்யாணம், அப்புறம் அவர் ஃபேமிலி ரன் பண்ணது, இதை பத்தி எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.
எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கபீர்தாசரது 3வது பாட்டு, 69 பதிவு. கபீர்தாசரது கதையில 3வது பாட்டு. அவருக்கு கல்யாணத்துக்கு பார்க்குறேன். அவத்தில் முஸ்லீம் முறைப்படி பொண்ணை தேடின்னு இருக்கேன். நிலையில சிவபிரம்மம் வந்து ஒரு தடவை இந்திரலோகத்துக்கு போயிருந்தார். இந்திரலோகத்துக்கு போயிருந்தப்ப மேனகை வந்து சிவபிரம்மத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட ஆசைப்படுறான். ஒரு நல்ல சத்தான ஒரு புள்ள வேணும் தனக்கு. இது வந்து அந்த தேவலோகத்துல மட்டும் இந்த மாதிரி பெண்கள் வந்து பல ஆசைப்படுறது, அதே மாதிரி ஒரு ஆண் வந்து பல பெண்கள் மேல ஆசைப்படுறது, ஒரு பெண் பல ஆண்கள் மேல அங்கங்க பாக்குறப்ப ஆசைப்படுறது, இதுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உடல் ரீதியான தாக்கம்ன்றது கிடையாது. அது அவங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த அந்த ஒரு இது உண்டு. அது மாதிரி அது வந்து அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி உறவுகள்லாம் அங்க அண்ணா தம்பி பிள்ளை அந்த மாதிரி உறவுகள்லாம் கிடையாது. அதனாலதான் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேவலோகத்துல வந்து அது வந்து உறவு முறை இல்லாம இருக்கும். அவங்களுக்கு அந்த உறவு முறைகள்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த அந்த நேரத்துல அந்த உற்பத்தி, அதை ஒரு நல்ல ஒரு ஜீவாத்மாவை உருவாக்கணும், அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி அது அது மேனகை வந்து சுகபிரம்ம கிட்ட ஆசைப்படுறா. சுகபிரம்ம ரிஷி ஒத்துக்க மாட்டேன்னு, நான் பிரம்ம ரிஷி, எனக்கு இதெல்லாம் சரியா வராது, போன்னு இந்த உற்பத்தி இதெல்லாம் எனக்கு தெரிய வராது, எனக்கு அந்த ஆண் பெண்ற வித்தியாசமே எனக்கு தெரியாதுன்ற. அது உண்மை. அது ஒரு கதை இருக்கு, அதை நான் அப்புறம் சொல்றேன். அவர் எப்படி உற்பத்தியை வளர்ந்த கதை சொல்றேன். அந்த சிவபிரம்மா என்ன பண்ற சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் அவன் போய் பிரம்மா கிட்ட கேட்கிறான். மேனகை வந்து பிரம்மா கிட்ட போய் இது மாதிரி சிவபிரம்மத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ, பிரம்ம ரிஷி சுகரை வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கன்னு கேட்கிறான். பிரம்மா வந்து சொல்றார். பிரம்மா வந்து நான் சொல்ல முடியாது, பிரம்ம ரிஷி அவர்கிட்ட நான் வந்து இது பண்ண முடியாது, சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அதே மாதிரி இந்திரன்கிட்ட வந்து சொல்றா. இந்திரனும் அதை சொல்ல மாட்டேன்னுடுறா. அவளோட ஆசை நிராசையாவே இருக்கு. இந்த சூழ்நிலையில கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில அவ என்ன சொல்றா, எப்படிதான் என்னோட ஆசை, அவங்களோட ஆசை வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு வந்து மகாவிஷ்ணு கிட்ட வந்து கேட்கிறா. மகாவிஷ்ணு என்ன சொல்றார், சிவபிரம்மம் வந்து ஒரு முஸ்லீம் இதுல பிறக்க போறான். நீ ஒரு முஸ்லீம் குடும்பத்துல வந்து, நீ ஒரு முகமதிய குடும்பத்துல ஒரு பொண்ணா பிறந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட இந்த எண்ணங்களை தீர்த்துக்கோ அப்படின்னு மேனகைக்கு சொல்றார். அதே மாதிரி மேனகை என்ன பண்றா, இவங்க முஸ்லீம் குடும்பத்துல வஸ்ருத்துன்னு பேர்ல ஒரு குடும்பத்துல அவ ஒரு குழந்தையா பிறந்து இருக்கா. வஸ்ருத்துன்னு பேர். இந்த வஸ்ருத்தை வந்து எல்லாரும் வஸ்ருத்தை வந்து வளர்த்துன்னு வரா. வஸ்ருத்துன்னா அழகின்னா ரொம்ப அப்படியே அழகு சொட்டுறதுன்னுவாங்களே, அது மாதிரி அப்படியே. ஏன்னா மேனகாவோட பிறப்பு இல்லையா, அப்படி ஒரு அழகி. முதல்லயே கபீர்தாசர் கல்யாணம் பண்ணதுக்கு பார்த்தா அவ ஒத்துக்கல. அவ பேரண்ட்ஸ் இந்த வசனத்தோட அவ அப்பா எல்லாம் வந்து ராமரோட இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான், எங்க இந்து இதையெல்லாம் பரப்பிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவனுக்கு சுண்ணத்து வேற செய்யல. அவங்க இதுல சுண்ணத்து செய்யறது வந்து நம்ம இதுல பூடல் போடுற மாதிரி அந்த ஞான மார்க்கத்துக்கு வழி பண்றது, முஸ்லீம் மார்க்கத்துக்கு வழி பண்றது இந்த சுண்ணத்துன்றது கல்யாணம். அந்த இது அது வந்து சுண்ணத்துன்றதுல என்னன்னா கொஞ்சம், அதாவது ஒரு அங்ககீனம் ஏற்படும். அந்த அங்ககீனம் வரக்கூடாதுன்றது இவருக்கு. உடம்புல இருந்து ஒரு இது நீக்கிறது வந்து நம்ம இந்து இதுக்கு எதிரானது. அதனால அதை ஒத்துக்கல கபீர்தாசர். இது இந்த மாதிரி இருந்தப்ப அவ வீட்டுல கொடுக்க மாட்டேன்னு விடுறா. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ற, வசூலத்தை என்ன பண்றா, இல்ல நான் கபீர்தாசர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒத்த காலில் நிற்கிறேன். அப்புறம் முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பேரண்ட்ஸ் வந்து மறுபடியும் அவர்கிட்ட வந்து அவங்க ஃபேமிலியில அப்ரோச் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்த உடனே என்ன பண்றா, இவரோட குரு இருக்காருல ராமானந்தர், அவரை சேவிக்கணும்ன்றா. வந்தவனையே என்னோட வசுந்தர பேர வசுந்தரான்னு மாத்திக்கோ, வசுந்தரான்னு மாத்தி விடுறா. கபீர்தாசர் ஃபேமிலிக்கு வந்த உடனே வசுந்தரான்றது ஆக்சுவலா பூமாதேவியோட பேரு. வசுன்னாலேயே சகிப்புத்தன்மையுடைய, எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உடைய, அதான் வசுந்தரா. பூமாதேவிக்கு பேரு வசுந்தரான்னு பேரு. அந்த வசுந்தராவோட இதை வந்து இவன் பேர் வசுந்தரான்னு மாத்தினா, இவரோட குரு ராமானந்தர் போய் பாக்குறான். ராமானந்தரை சேவிக்கணும், கல்யாணம் ஆகணும், ராமானந்தரை சேவிக்கணும்ன்றா. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது கபீர்தாசருக்கு. ஏன்னா இந்து கலாச்சாரம் எப்படி இருக்கும், அந்த பறவை எப்படி இருப்பாளோ என்னவோ, நம்மள வந்து அதெல்லாம் போகக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுவாளோன்னு நினைச்சா, இவன் என்ன பண்றா, தன்னோட புருஷனுடைய ஆச்சாரியனை போய் சேவிக்கணும், குருவை சேவிக்கணும்ட்டு கூட்டின்னு போறா. இவரை அங்க ராமானந்தரை சேவிக்க போகணுன்றா. அங்க போயிருக்கா.
இவர் கபீர்தாசர் ஒரு பங்குன்னா அவர் 2 பங்கா இருக்கா வசுந்தரா. ஆக இப்படி இவங்க இல்லாத நடந்துட்டு இருக்கு. எல்லாம் ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நாளாக நிறைய எல்லாருக்கும் செய்யறா. நிறைய எல்லாருக்கும் வந்து நம்ம வாரி கொடுக்குறா, எல்லாம் பண்றா. பண்ண இவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்துடுறது. கஷ்டம்னா பொறுக்க முடியாத ஒரு கஷ்டம் வந்துடுறது. ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடுறது. இவ்வளோ பயங்கர அழகி வந்துடுறது. வந்த அந்த சூழ்நிலையில ஒரு நாள் என்ன பண்றா, ஒரு 100 பாகவதர்கள் இதே மாதிரி இந்த ஒரு 100 பாகவதர்கள் வந்து அவர் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு எல்லாம் பசியா இருக்கு, எங்களுக்கு சாதம் போடணுன்றா. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. 100 பேருக்கு சமையல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை அந்த காலத்துல. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா கையில ஒண்ணுமே இல்லை. இல்லாத நிலையில என்ன பண்றது? என்ன பண்றா, என்ன பண்றதுன்னு தெரியல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள போயிட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறா. ஒண்ணுமே புரியல. அப்ப இந்த வசுந்தரா என்ன சொல்ல, அவங்களுக்கு சாதாரணமாவே தேவலோக கன்னிகள் மனித உருவம் எடுக்கும் போது தன்னுடைய அழகை அதை காப்பாற்றணும், கற்புன்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு லெவல் தான். அதாவது தெய்வ பக்திக்கு முன்னாடி வரும்போது அதையெல்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது அதை பத்தி எல்லாம். இவ என்ன சொல்றா, இது வந்து என்னுடைய உடம்பு, அவ்வளவுதான். ஏன்னா இந்த உடம்பு மேல ஆசைப்பட்டு ஒருத்தன் கடை வச்சிருக்கான். ஒரு ஒரு சவுக்கார்ன்றது வந்து ஆக்சுவலா முஸ்லீம். ஒரு சவுக்கார்ன்றது முஸ்லீம் தான் சொல்லுவாங்க. வச்சிருக்கான், கடை வச்சிருக்கான். அதனால அவன் வந்து என் மேல ரொம்ப ஆசைப்படுறான். நீங்க போய் சொல்லுங்க அவங்ககிட்ட, நான் என்னோட ஒய்ஃப் அனுப்பி வைக்கிறேன், நீ வந்து 100 பேருக்கு சாப்பிடறதுக்கு தேவையான பொருளை உடனே கொடுன்னு கேட்கறான். போய் சொல்லுங்க அப்படின்றான். அவன் யாரு, புருஷன்ல தூது அனுப்புறான். ஞாபகம் வச்சுங்க, புருஷனை தூது அனுப்பின அவனும் போறான். சரின்னு எல்லாம் அவளுக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாரி கொடுக்குறான். வாரி கொண்டு அவன் வந்து அவனுக்கு தலைகால் புரியல. ரொம்ப நாளா இவளை இது பண்ணிட்டே இருக்கான். அவன் கிட்ட வரல. எல்லாத்தையும் வாரி கொடுக்குறான். வீட்டுல இருக்கிறது, அவன் கடையில கேட்க பொருள் எல்லாம் 1க்கு 10 பங்கு எல்லாத்தையும் ஏற்றி அனுப்புறான் வீட்டுக்கு. வீட்டுல என்ன அவன் ஓமா ததியாராதனை நடக்கிறது. எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ததியாராதனை முடிஞ்சு எல்லாரையும் இது பண்ணி அனுப்பிச்சிடுறான். அனுப்பிச்ச உடனே கபீர்தாசர் வந்து சொன்ன மாதிரி ஒய்ஃபை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே அவன் என்ன பண்றான், இவளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே வழிகிறான். பயங்கர இதுவாகி மயக்கம், அவனுக்கு போதையாகி அப்படியே அவளை கொண்டு போய் ஒரு ரூம்ல வச்சுட்டு இவன் எல்லாம் ரெடி ஆகிட்டு வரான். அவளை வந்து எப்படியாலும் அடைக்கணுன்றது இவனுக்கு ரொம்ப நாள் ஆசை. குழந்தையில இருந்து ஆசை இவனுக்கு. சின்ன பொண்ணா இருந்ததுல இருந்து ஆசை. ஒரு இது மாதிரி ஒரு சூழ்நிலை காலம் கணிஞ்சு வருதுன்னு உடனே போறான். அந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர்காவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஊர்காவல் என்ன பண்ற, நீ கடையில வந்து ஏதோ பொக்கிஷத்தை கொண்டு வச்சுட்டு இருக்க, கோவில் சொத்தை திருடி கொண்டு வச்சுட்டு இருக்க, பெருமாள் சிலையை கொண்டு கடத்திட்டு வந்து உன் வீட்டுல வச்சுட்டு இருக்க, அதனால சோதனை போடணும்ட்டு போலீஸ் வருது. பெருமாள் பண்ண வேலை இது. போலீஸ் வந்து வீட்டை எல்லாத்தையும் தடவரா. தடவி பார்த்தா வீட்டுக்குள்ள போனா இல்ல அடப்பா இருப்பா, வசுந்தரா இருப்பா. ஐயோ கபீரோட ஒய்ஃப் ஆச்சே, இவ்வளவு நீ கடத்திட்டு வந்துட்டியா, தூக்கிட்டு வந்துட்டியா, என்ன போலீஸ். அப்ப கொத்தவாள்ன்றது போலீஸ். அதாவது கவர்மெண்டோட இது, அரச காவல் வந்து நீ எடுத்துட்டு தூக்கிட்டு வந்துட்டியா, இவளை என்ன பண்றது, இவளை இங்க வச்சுட்டு இவன் இங்க என்ன பண்ணிருக்கா, நீ என்ன இவளை கொண்டு இங்க என்னது கொளிச்சு வச்சிருக்க, ஏமா இங்க வந்து வாமா ஒண்ணு. அவளை கையை பிடிச்சி கூட்டின்னு போற அந்த போலீஸ்காரன். கூட்டின்னு போய் வெளியில பாதி தூரம் கொண்டு போய் கபீர்தாசன் வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சு போயிடுறாரு. இவன் வந்து என்னன்னா, அரசு ஆளாயிட போறோம்னு அந்த கடைக்காரன் பயந்து நடுக்கி, அதாவது உடுப்பு வேண்டாம் கையை விட்டா போறோன்ற கதையா, நம்மளுக்கு அந்த சுந்தரம் எல்லாம் வேண்டாம், நம்மள வந்து சிக்கல்ல மாட்டாத இருந்தா போறோம் அப்படின்ட்டு பயந்துட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு பேசாம இருக்கான். இந்த மாதிரி ஒரு தான் நடந்தது. அப்புறம் கபீருக்கு வந்து 2 பசங்க பிறக்கிறா. அது ஒருத்தன் பேர் கமால்னு பேரு, இன்னொருத்தன் பேர் நவாஸ்னு பேரு. அந்த நவாஸ் வந்து சின்ன குழந்தையிலேருந்து அப்படியே முஸ்லீம் மதத்துல அப்படியே போய் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறான். அவனை பத்தின அதுக்கப்புறம் கதைகள்ல அவனை பத்தின விளக்கங்கள் எதுவும் இல்லை அந்த ஹிஸ்டரியில. இந்த கமால் மட்டும் அப்பா கூடயே இருக்கான். அப்பா இந்த இந்து கோயில்களுக்கு செய்யறதையெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிறது. இதையெல்லாம் அவனும் அப்பா கூட சேர்ந்துட்டு எல்லாம் பண்ணான். அப்புறம் வந்து இந்த கமால் வந்து அப்பா கூடயே இருப்பான். ஒரு ரத்ன வியாபாரி ஒருத்தன், இந்த அவனுக்கு என்னன்னா, அந்த ஊர்ல ரத்ன வியாபாரி ஒருத்தன், அவருக்கு வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி. அந்த வயிற்று வலி யாராலையும் சரி பண்ண முடியல. இவர் என்ன பண்றாரு, கபீர்தாசர் இவர் போய்
அந்த அவெல்லாம் முஸ்லீம் அவெல்லாம் நிறைய வந்து நோ பண்ணி பாக்குற, ஒண்ணும் முடியல. நீங்க இப்ப இது பண்ற தடவி விடுறாரு. இந்த கமால் பண்றாரு. அவர் வந்து சின்ன கமால், சின்ன பையன். கமால் வந்து புத்தி, அவரும் தெய்வ பக்தி இருக்கு இல்லையா. கமால் என்ன பண்றா, போய் அந்த வைர வியாபாரிக்கு வாய்த்த தடவரா, தடவின உடனே சரியாயிடுது. சரியான உடனே வைர வியாபாரி ஒரு கூட நிறைய பொற்காசுகளை கொடுத்து அவரை அனுப்புறான். அனுப்பும்போது அவன் வேண்டாம் வேண்டாங்கிறான், எனக்கு இதெல்லாம் வேண்டான்றான். அப்படி வேண்டாம் உடனே ஒன்றும் புரியல. ஆனா அந்த வியாபாரிக்கு, வைர வியாபாரிக்கு அவளை பத்தி என்ன தெரியும், இந்த இவாளோட குடும்பத்தை பத்தி தெரியும். கவிதாசரும் கமால் குடும்பம், அந்த வசுந்தராவோட இதெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்றா, இந்த கமாலுக்கு தெரியாமலே கமாலோட துண்டுல ஒரு நல்ல விலை உயர்ந்த வைர கட்டி, மரகத கட்டி, ஒரு வைர கட்டிய மரகத கல் ஒன்றை வச்சு தெரியாம துணியில முடிஞ்சு கொடுத்து அனுப்பிடுற. இவர் வைரெல்லாம் வேண்டான்ட்டு வந்துடுறாரு இல்லையா. வீடு இங்க பறக்கிறது கிடந்து ஆளா பறக்கிறது. ஆனா வைரத்தை வேணாம், அவன் குடும்பத்தை பொற்காசுகள் எல்லாம் வாங்க மாட்டேன், நான் இது பெருமாளுடைய சேவையை செஞ்சதுக்கு அதுக்கெல்லாம் நான் காசு வாங்க மாட்டேன்ட்டு வந்துடுறேன். அந்த அப்புறம் வந்து வீட்டில் வந்து பார்த்தா அந்த கல் இருக்கு. அந்த கல்லை பார்த்த உடனே அப்ப அந்த ராமானந்தர் வர்றாருங்க. அப்ப வீட்டுக்கு போய் மரகத கல்லை பார்த்துட்டு ராமபிரானை வந்து ராமர் காட்சி கொடுக்குறார். ராமர் வந்து ஒரு இதுவா வந்து அந்த ஒரு பிராமணன் வந்து இந்த பச்சை கல் என்னோட தெய்வம் திருடின்னு வந்துட்டான் அடிக்கிறது வாங்குறா. கபீர் வந்து கபீர்தாசனுக்கு பொறுக்க முடியல. பையன் திருடன் ஆயிட்டானா, இவன் என்னடானா இப்பதான் யாருக்கோ வயிற்று வலி தீர்த்துட்டு வந்தான்னு நான் பெருமையா இருக்கேன், இவன் திருடி நான் வந்தான்னு அடிக்க கைய வாங்குறாரு. உடனே என்ன பண்றாரு, வந்த இவர் வந்து கபீர்தாசன் கையை பிடிக்கிறார். பிடிச்ச உடனே ராமர் வந்து காட்சி கொடுக்குறார். ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயரோட. அப்போ ஒரு தடவை கபீர்தாசனுக்கு பெருமாள் நேரா காட்சி கொடுக்குறாரு. முதல்லயே ஒரு தடவை சொன்னேன் இல்லையா, அந்த இதை திருடின்னு போனப்ப நான் அந்த முதுகுல அடிச்சப்ப, அப்போ ஒரு தடவை காட்சி கொடுக்குற, இப்போ ஒரு தடவை அவர் காட்சி கொடுத்து எல்லாரும் எல்லாம் அப்படியே விக்கிச்சு போய் நிற்கிறா. அப்புறம் நம்ம காட்சி கிடைச்சது, நீ இன்னும் உன்னுடைய பக்தியை வச்சிடும், இன்னும் கொஞ்ச நாள் நீ பக்தி பண்ணிட்டு வா, பூமியில எடுத்து மறைஞ்சிடுற. அப்போ ஒரு தடவை காட்சி கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தடவை என்னன்னா, இவங்க வீட்டுல வந்து இதே மாதிரிதான் அந்த 100 பேர் வந்தது. அதே 100 பேர் மறுபடியும் வர, அந்த 100 பேர் மறுபடியும் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு, எங்களுக்கு ரொட்டி மாவு கொடு, சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறா. அந்த 100 பேரை இப்ப எப்படின்னா அந்தனர்கள் மாதிரி வரல, முஸ்லீம் மாதிரி வரா. 100 முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு அந்த பக்ரீன்வா, அந்த பக்கீர்வா, பக்கீர் மாதிரி 100 பக்கீர் மாதிரி வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வேணும்ன்ற. இவர் உடனே என்ன பண்றாரு, என்ன பண்றதுன்னே புரியல, உள்ள வந்து கேட்குற. இவரும் சரி நீங்க இருங்க, எல்லாரும் குளிச்சுட்டு வாங்க, ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு கம்மால கூட்டிட்டு போறார் கபீர். அதாவது பக்தர்களுக்கு செய்யணும்னா என்ன வேணாலும் பண்ணுவார் கபீர்தாசன். உடனே கமால கபீர்தாசன் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணிட்டு, அங்க ஒரு கடை இருக்கு, அந்த கடையை செவுத்தை உடைச்சு உள்ள திருட வேண்டியதுன்னு ஐடியா பண்ணிக்கிறான். செவுத்துல சின்னதா கண்ணக்கோல் போடுறதுன்னு அந்த காலத்துல கண்ணக்கோல் போடுறதுன்றது வந்து அந்த ஓட்டை போடுறது சின்னதா. இந்த ஓட்டையில உள்ள புந்து எல்லா பொருளையெல்லாம் எடுத்து கொடுத்து வெளியில ஏற்றி வண்டியில எல்லாம் ஏத்திடுறா. கபீரும் வெளியில வந்துடுறாரு. கமால் வந்து தலையை வெளியில நீட்டி வெளியில வரும்போது கண்டுபிடிச்சிடா. உள்பக்கமா வந்த அந்த கடைக்காரன் என்ன பண்றான், கமாலோட காலை பிடிச்சு விட்டான், விடாத. இந்த 100 பேரை வந்து வெளியில இருந்து கபீர் வந்து வா வா கத்துற, காலை பிடிச்சிருக்கான்னு தெரியுது. உடனே கமால் என்ன சொல்றான், அப்பாவை கூப்பிட்டு, அப்பா என் தலையை வெட்டிட்டு போயிடு, என் தலையை வெட்டி நீ கையில எடுத்துன்னு போயிடு, நான் யாருன்னு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அவமானம், உனக்கு அவமானம், நம்ம குடும்பத்துக்கே அவமானம், நீ எடுத்துன்னு போயிடு, நீ அவங்களுக்கு என்ன சாதம் போடணுமோ எல்லாம் போட்டு அனுப்பு, இதெல்லாம் பண்ணி அனுப்பு அப்படின்றார். கபீர்தாசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கமால் சொல்றான். ஆனா கமால் சொன்னா கூட கபீர்தாசர் வந்து தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ராமா நீ வந்து இந்த மாதிரி எனக்கு ஆக்கிட்டு இருக்கியா, சரி அதை உடனே முடிவு எடுத்தாகணும், அந்த நேரம் உடனே இன்ஸ்டன்டா அதுக்கு ஒரு முடிவு எடுத்தாதான் சரியா இருக்கும். தலையை வெட்டிடுற, பிள்ளையோட தலையை வெட்டி கையில எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு போய் பிள்ளையோட தலையை வீட்டுல கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டு வந்த அந்த முஸ்லீம் பக்கீர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாரு. ரொட்டியும் சோளமாவும் போயிட்டு ரொட்டி பண்ணி சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் அனுப்புறா. மறுநாள் வந்து இந்த திருடம் வந்து உள்ளுக்குள்ள அந்த கடைக்காரன் பிடிச்சான் இல்லையா, கொண்டு போய் ராஜா கிட்ட நிறுத்துறான், அந்த முண்டத்தை போட்டு காட்டுறான், இது மாதிரி ஒருத்த வந்து திரும்பி போயிட்டான், தலையை காண யாருன்னு தெரியல இதுன்னு. உடனே ராஜா என்ன பண்ற, நீ இந்த தலையில்லாத முண்டத்தை நடுத்தருவில் கட்டி 4 மூலையில கட்டி வை,
கட்டி வச்சேன்னா ஜனங்க வர ஜனங்களுக்கு இது மாதிரி திருடினா இது மாதிரி தண்டனைன்றது தெரியும் அப்படின்னு கொண்டு போய் அந்த முண்டை தலையில்லாத முண்டத்தை கொண்டு போய் கட்டி வைக்க சொல்றேன். கட்டி வைக்கிறேன். மறுநாள் காத்தாலும் ஒரு பஜனை கோஷ்டி போகுது அந்த பக்கமா. பஜனை கோஷ்டி பெருமாள் பஜனை பண்ணிட்டு போறது. போகும்போது இந்த முண்டை இருக்கு இல்லையா, இந்த முண்டை கையை எடுத்து கும்பிடுறது, கை தட்டுறது, அதுக்கு அவளோட இதுக்கு வந்து தாளம் போடுறது மேல. இவ பாக்குறா அது மாதிரி இருக்கு. ஊர் ஜனங்கள்லாம் பாக்குறது. பார்த்த உடனே எல்லாருக்கும் இது ஐயோ என்னமோ தப்பு பண்ணுறது போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுடுறது. உடனே ஓடி வந்து பெருமாளே கஸ்ரீரியா சொல்ற உன்னோட புள்ள வந்து பெரியது புத்திரவாத்சல்யம்ன்றது வந்து அதாவது புத்திர பற்று, பையன் மேல இருக்கிற பாசம் புத்திரவாத்சல்யம்னு பேர் இருக்கு. இந்த புத்திரவாத்சல்யம் வந்து உனக்கு நிறைய இருந்தது, அதை உங்ககிட்ட இருந்து அழிக்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ட்டு மறுபடியும் ராமர் வந்து காட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல இவருக்கு ஒருத்தர் காட்சி கொடுத்து இவருக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்து எல்லாரும் ஊர் ஜனங்கள்லாம் வந்து பாக்குறான். ராஜா வந்து மன்னிப்பு கேட்கறான். அந்த மாதிரி இந்த பணத்தை அங்க தொங்க விட்டதுக்கு அவன் மேலேயும் தப்பு இல்லை, யார் மேலேயும் தப்பு இல்லை. இதுல மறுபடியும் அந்த பையனுக்கு வந்து உயிர் கொடுத்துறாரு. ராமர் உயிர் கொடுத்துறாரு. எல்லாரையும் வாழ்த்திட்டு ராமர் போறார். தலை வந்து அந்த இதோட சேர்த்துருது. சேர்ந்த உடனே அவன் எழுந்து வந்துடுறான். வந்த உடனே எல்லாரும் பாராட்டுறான். அப்புறம் ரொம்ப நாள் இவர் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவரோட கீர்த்தனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இவருக்கு வந்து இவரோட மெயின் இவரோட இது என்னன்னா, இந்த விரதம் இருந்து உடம்ப வருத்தி இறை வழிபாடு செய்யறதுன்றதெல்லாம் அந்த மாதிரி நோக்கம் எல்லாம் இல்லை அவருக்கு. கபிலதாசர் அதெல்லாம் கூடாதுன்றவர். எப்பயுமே சாப்பிட்டுட்டு பெருமாள் சேவிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் இவர் காலத்துல வந்ததுதான். அதை அவரோட உபதேசங்கள்ல வந்து அதை சொல்லுவார். அங்கங்க உடலை வருத்தி நீங்க பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உடல் நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களால பத்தியை ஒழுங்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற கருத்து. இதுல என்ன நம்ம முக்கியமா இந்த இதுல பதிவில் நம்ம தெரிஞ்சுட்டது என்னன்னா, ஒரு முஸ்லீம் வந்து இந்து பெருமாளை சேவிச்சு இந்து பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து, இந்து பெருமாள் காட்சி கொடுத்ததும் அதுதான். முற்பிறவி சுகமகரிஷி வந்தது அது வேற. ஆனா நம்ம ராமர் வந்து காட்சி கொடுத்து சொன்னது என்னன்னா, ராமர் பார்க்கல, நம்ம பாக்குறோம் முஸ்லீம் கிறிஸ்டியன்றதெல்லாம். ஆனா ராமரும் பார்க்கல, கபீர்தாசரும் பார்க்கல. அவ்வளவு அழகா ஒரு முஸ்லீம் வந்து நம்ம இந்து தெய்வங்களுக்கு இறை தொண்டு ஆற்றியிருக்காருன்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். நாளை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.